we will start with transportation problem, right? So in transportation problem, so what is the purpose, right? We will discuss that. So transportation problem எதுக்குனா இப்போ வந்து ஒரு சப்ளை இருக்கும், ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து ஃபேக்டரி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வந்து வேர் ஹவுஸுக்கு கொண்டு வரணும். ஸோ இது வந்து வேர் ஹவுஸ் ஃபேக்டரி வேற வேற லொக்கேஷன்ல இருக்கும். ஸோ எப்படி வந்து கொண்டு வந்தா எனக்கு காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகும், தட் ப்ராப்ளம் வி கால் இட் அஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், ரைட்? இதுல மெயினா என்ன இருக்குன்னா சப்ளை டிமாண்ட், ரைட்? ஸோ இந்த மெயினா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ல அப்ளிகபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளையும் டிமாண்டும் தான் முக்கியமானது, ரைட்? இந்த சப்ளையும் டிமாண்டும் பாத்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்காக தான். ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் தி காஸ்ட். ஸோ இட் இஸ் மினிமைசேஷன் அப்ரோச்னு வச்சுக்கலாம், ரைட்? இது மினிமைஸ் பண்றதுக்காக மட்டுமே யூ கோ ஃபார் திஸ் அப்ரோச். ஓகே, ரைட்? ஸோ யூசுவலா சப்ளை வி கால் இட் as S1, SI, ரைட்? ஸோ டிமாண்ட் டெஸ்டினேஷன் வி கால் இட் as DJ, ரைட்? ஸோ ஒன்று வந்து ஐன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஜேன்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா சப்ளைல இருந்து டிமாண்ட் டெஸ்டினேஷனுக்கு யூ ஆர் கோயிங் டு bring that particular goods whatever it is. ஸோ அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, ரைட்? அந்த காஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டரி இருக்கு, ரைட்? ஸோ யூ கேன் ஏபிள் டு see here. ஸோ யூ ஹேவ் 3 ஃபேக்டரிஸ். இந்த 3 ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் இந்த வேர் ஹவுஸ் 4 வேர் ஹவுஸ் இருக்கு. இந்த வேர் ஹவுஸ்ல சப்ளை பண்ணும்போது வாட் இஸ் தி காஸ்ட் இட் இஸ் டேக்கிங், அது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ளை 1, ஸோ ஃபேக்டரி 1லேருந்து வேர் ஹவுஸ் 1க்கு போகும்போது இவ்வளோ டாலர் ஆகுது. அதே மாதிரி ஃபேக்டரி 1லேருந்து வேர் ஹவுஸ் 2க்கு போகும்போது இவ்வளோ டாலர் ஆகுது. இந்த மாதிரி வி மேக் இட் அஸ் அ டேபிள், ரைட்? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வேர் ஹவுஸுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 80 கூட்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னா அதுதான் வந்து டிமாண்ட், ரைட்? ஸோ 80 தான் வந்து வேர் ஹவுஸ் 1ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி வேர் ஹவுஸ் 2ல வந்து 65 தான் ஸ்டோர் பண்ண முடியும். வேர் ஹவுஸ் 3ல வந்து 70, ஆனால் வேர் ஹவுஸ் 4 வந்து 85. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோர் பண்றது டீடைல்ஸ். அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் 75 கூட்ஸ், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கார்னு வச்சுக்கிட்டோம்னா 75 கார்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 75 கார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் வந்து இந்த வேர் ஹவுஸ் 1ல வந்து 80 கார்ஸ் வரைக்கும் யூ கேன் ஸ்டோர் சம்திங் லைக் தட். ஓகே, அதே மாதிரி வேர் ஹவுஸ் 2 ஃபேக்டரி 2 வில் ஸ்டோர் 125 கார்ஸ். யூ கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 125 கார்ஸ். இதுதான் வந்து ஓவரால் ஃபார்மேட். ஸோ சப்ளை இஸ் ஆல்வேஸ் இன் ரோ. சப்ளை எப்பயுமே ரோல இருக்கும், ரைட்? வேர் ஹவுஸ் வந்து எப்பயுமே காலம்ல இருக்கும், ரைட்? ஸோ சப்ளை வந்து சோர்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ யூ ஹேவ் சோர்ஸ் அண்ட் இது வந்து டிமாண்ட், சாரி சோர்ஸ் அண்ட் டிமாண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட இது, ரைட்? ஸோ இதுல வந்து திங்ஸ் என்னன்னா இட் ஹாஸ் டு பி கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராடக்ட் இந்த 3 ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்றேன். இந்த just a minute, I think someone is asking permission. Yeah. Okay. Yeah. So in the 3 ஃபேக்டரியில I am going to store. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் ஆகிற ஓவரால் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ உங்களுக்கு வந்து 100 கார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த 100 காரையும் நான் ஸ்டோர் பண்ணணும் இந்த வேர் ஹவுஸ்ல. 1 2 3 4 வேர் ஹவுஸ்ல 100 கார்ஸும் ஃபில் ஆகணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அது வந்து அன்பேலன்ஸ்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ தட் இஸ் வாட் தி கான்செப்ட் இஸ். ஓகே, ஓகே, நான் நெக்ஸ்ட் போறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we call it as a balanced problem or unbalanced problem. பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னா எத்தனை சப்ளை இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட். இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம். அன்பேலன்ஸ்டுனா சப்ளை இஸ் நாட் ஈக்குவல் டு டிமாண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல வந்து கம்மியா இருக்கோ அதுக்கு ஒரு டம்மி இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி we will solve, ரைட்டா? ஸோ அதான் வந்து கான்செப்ட், ரைட்? ஸோ ஓகே, it will be converting. So unbalanced வந்து convert பண்ணோம்னா we make it as a balance by producing a dummy, right? That is the thing. Okay.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். இந்த பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடைக்கணும்னா we have this three method. என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், மினிமம் காஸ்ட் மெத்தட் அண்ட் பெனால்டி காஸ்ட் ஆர் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த மூணு மெத்தட் வந்து யூ கேன் யூஸ் ஃபார் திஸ் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ரைட்டா? இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. ரைட்? ஸோ இஃப் ஐ வாண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் ஐ ஹாவ் டு கோ ஃபார் right. So I have to go for two more method which is stepping stone method and Modi method. Right? So இது வந்து ரொம்ப complicated. இது syllabusல இல்ல. So we have only Modi method. So we will discuss this northwest corner minimum cost and penalty cost. Right? So இது முடிச்சிட்ட பிறகு basic feasible பண்ணி முடிச்ச பிறகு தான் you go for this optimal solution. Right? So அது வந்து Modi method யூஸ் பண்ணி we are going to produce it. Right? ஸோ கொஸ்டின் வந்து ரெண்டு டைப்பா கேட்கலாம். பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்கன்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த மூணு மெத்தட்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம், அந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஸ்டின்ல விச் மீன்ஸ் நீங்க இதை பண்ணிட்டு அப்புறம் இதையும் பண்ணணும். ரைட்? யூ ஹேவ் டூ ப்ராசஸ். ரைட்? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே, thank you. Now north west corner rule இதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல, டைரக்டா we will go for the problem. Right? So ரூல்லாம் வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நான் சொல்றேன். இதுதான் வந்து north west corner rule. So first வந்து let me consider this problem. இதுதான் வந்து problem. So you have a plant. So you have 1 2 3 4 plants. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்கெட் இருக்கு. So the plant வந்து தான் சப்ளை, ரைட்? So our source. So இந்த மார்க்கெட் வந்து டிமாண்ட். ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த டிமாண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வேல்யூன்னு பார்க்கணும், சப்ளை எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வேல்யூன்னு பார்க்கணும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஈக்குவலா இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு ப்ராப்ளம், ஈக்குவலா இல்லைன்னா அது அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். அன்பேலன்ஸ்டை வந்து பேலன்ஸ்டா மாற்றணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அது எப்படி பண்றோம்? ஜஸ்ட் ஆட் இட். ஸோ இதான் வந்து அதே இதுதான். ஸோ ஜஸ்ட் ஷோன் ஹியர். ஸோ சப்ளை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ 300, 500, 825 அண்ட் 375 இதெல்லாம் ஆட் பண்ணால் யூஆர் கெட்டிங் அரௌண்ட் 2000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டிமாண்ட் ஆட் பண்ணுறேன். ரைட்? ஸோ 350, 400, 250, 150 அண்ட் 400 இதெல்லாம் ஆட் பண்ணால் யூஆர் கெட்டிங் 1550. இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஓகே, அப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா எது வந்து மினிமமா இருக்கோ அந்த இடத்துல இது பண்ணும். ஸோ இதுல மினிமமா எது இருக்கு? டிமாண்ட்ல. பிகாஸ் டிமாண்ட் இஸ் லெஸ் when compared to this சப்ளை. ஸோ சப்ளை கம்பேர் பண்ண டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்போ நான் டிமாண்டை ஈக்குவலைஸ் பண்ண போறேன். ரைட்? ஸோ டிமாண்ட் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா காலமை மீன் பண்ணுது. ரைட்? ஸோ டிமாண்ட் இண்டிகேட்ஸ் காலம், சப்ளை இண்டிகேட்ஸ் ரோ. ரைட்? டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்? அடிஷனல் காலம் இன்க்ளூட் பண்ண போறேன். ரைட்? ஸோ அப்போ என்ன பண்றேன்? ஸோ டிமாண்ட் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்றேன். சப்ளை வந்து 2000, டிமாண்ட் வந்து 1550. ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணா 450 வந்து டிமாண்ட். அதுதான் வந்து காலம், எக்ஸ்ட்ரா காலம். அப்போ புதுசா வந்து ஒரு மார்க்கெட் 6ன்னு ஒன்று கிரியேட் பண்றேன், டம்மி மார்க்கெட். இது எல்லாமே 0, டிமாண்ட் மட்டும் 450. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போது நான் கன்வெர்ட் பண்ணது. திஸ் இஸ் பேலன்ஸ்டு நோ. ரைட்? நவ் திஸ் இஸ் பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ பேலன்ஸ்டு இருந்த பிறகு தான் யூ கேன் ப்ரொசீட். ஓகே, எனி டவுட் இன் திஸ் இது வரைக்கும்? இப்போ என்ன பண்றோம்? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் என்ன பண்றோம்னா, நார்த் வெஸ்ட்ன்றது இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் போகுது. இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்றது தான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுதான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 10 இருக்கு. இந்த 10ல ஸோ சப்ளை எவ்வளோ இருக்கு, டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ திஸ் 10 சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 300 இருக்கு, டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 இருக்கு. எது மினிமமோ அதை எடுத்துட்டு இங்க போட்டுக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் 10 இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு டேக். இதுல வந்து பார்த்தீங்கன்னா
minimum வந்து 300, right? 350 300 இருக்கு. சப்ளை டிமாண்டும். ஸோ சப்ளை தான் மினிமமா இருக்கு 300. ஸோ அந்த 300 இங்க போட்டுக்கிறேன், ஒரு காலம் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு 300 நான் இங்க கழிச்சுக்கிறேன், டிமாண்ட்ல கழிச்சுக்கிறேன். ஸோ மீதி என்ன இருக்கு, 350 minus 300, you will get 50, right? So this is the change பண்ணியாச்சு. Now I can eliminate this one. So since in the 300 I have taken, I can eliminate this row, right? Now I got new table, right, which is reduced, right? Adu edda irukku, this is my new table. Okay, so in this table first enna irukku 6 in there. So this is my first thing. Here I am checking demand is 50, supply is 500. இதுல எது மினிமம் 50. So அப்ப 50 எடுத்துக்கிறேன், 50 எடுத்து இங்க போட்டுக்கிறேன், right? So 50 போட்டுட்டேனா what happens, I am separating 500 minus 50, so I'll get 450. Okay, I can neglect this column. இது எடுத்ததுனால I am neglecting it. Okay, so now again my table reduces, right? So again I'll put the next table, right? So now corner வந்து இதுதான். In this corner you have 400 and 450. So the minimum is 400. Okay, so I will take 400. I will put it this 400. Okay, subtract 450 minus 400, you will get 50. Okay, right? I can eliminate the particular column, right? So முடிஞ்சிருச்சு. திருப்பி குறைக்கிறேன். So this is my new table. In the table again 12 is the corner one. இதுல 50 250 இருக்கு. 50 the minimum, I am taking that. I am subtracting this 50 at 250, you will get 200. So I'll change it and then the 50 இங்க போட்டுக்கிட்டு I am eliminating this row, right? So we are doing this process until we complete the entire table, right? Again now 14 you have 200 and 825. 200 is minimum, put the 200 here, subtract this 200 at 825, you will get 625. Eliminate this particular column. So again it is reduced now. 12 you have 150 and 625, minimum is 150, right? So you reduce it to 425 and put that. So in that 150 varum, right? Right, you will get 150 here and it will be reduced, right? That is reduced. Next, okay, ipo na potuken, sorry, right? Animation mari irukku. Okay, next, again this is the value, the corner is 10. So 475, 400 is minimum, put that 400 here, subtract it, you will get remaining 75. Eliminate that particular column. Okay, so remaining this one. So இதல corner வந்து இதுதான். So make sure இது வந்து this is plant number. Okay, so this is market number. So 0 ல 75 is the minimum, so we'll get 75 here. You can eliminate. Remaining is 375, அதுவும் போட்டுடலாம், right? So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா we made it. So ஒவ்வொரு லொகேஷன்ல we made it, right? So இது எல்லாமே வந்து you have to note it out. So note பண்ணனும். For example, first இதுக்கு வரேன், இதான் first இது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க 15 இருக்கு. இந்த 50 எங்க இருக்குன்னா second row, sorry, I think இதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, sorry. Here first row first column, ல 300 இருக்கு. Similarly second row first column ல 50 இருக்கு. Then second row second column ல 400 இருக்கு. So you can just identify. So second row third column 50. You can identify all these things, right? All these things, and you can put it as a single table, right? This is my table, right?
So as adula kaamicha mari first row first column la 300, second row first column la 200, second row second column 400. You just make it accordingly, right? This is my final table, right? This gives you the least value, least cost, right, for the transportation, right? இது என்ன சொல்லுதுன்னா, so plant 1 ல இருந்து market 1 க்கு 300, you can supply 300, right? Similarly, plant 2 to market 1 you can supply 50. Plant 2 to market 2 you can supply 400. So இதெல்லாம் பண்ணீங்கன்னா your cost will be reduced, right? இது dummy, இதை விட்டுறலாம், right? Anyway, we are not going to use this. So total cost is 300 into 10. Just add பண்ணுங்க. இது வந்து இந்த 10 ன்றது cost. 300 is the number of product. Okay? So 300 into 10 plus 50 into 6 plus 400 into 18 plus 50 into 12 plus 200 into 14. So you may just multiply all these things, you will get what is the total cost, right? So this is northwest corner rule, right? Any doubt in this particular rule? Yeah. Hope you can understand, yeah. இந்த இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் சிம்பிள் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் இது அப்படியே எடுத்துக்கிட்டு எலிமினேட் பண்ணிக்கிட்டே போகணும், ரைட்? ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? சார் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலா இருந்தா எப்படி சார்? ஈக்குவலா இருந்தா இந்த டம்மி வராதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஆனா இதே மெத்தட். ஆமா, இதே தான். ஸோ இது வராது, அவ்வளவுதான். இது இல்லாம அப்படியே ஆஸ் யூஷுவல் போட வேண்டியதுதான். Okay, sir. Okay, yeah, right. So next is least cost method. இதே ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ண போறேன். இதே ப்ராப்ளம் லீஸ்ட் காஸ்ட்ல எப்படி வருதுன்னு சொல்றேன், right? So let me consider the same problem, right? So as usual, demand supply equal அல்ல, அதே ஸ்லைடு தான். எல்லாத்தையும் போட்டோம்னா எனக்கு டம்மி வந்துருச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு, ரைட்? இது வரைக்கும் சேம் ப்ரொசீஜர், சேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, இந்த நேம்ல சொல்லிருக்கு லீஸ்ட் காஸ்ட் சொல்லிருக்கு. அப்ப என்னன்னா, இந்த டேபிள்ல எது லீஸ்ட் காஸ்டோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு அதுல இருந்து சப்ளையும் டிமாண்டும் வெரிஃபை பண்ணிட்டு you have to solve. That's it, right? So let me consider here. இதான் ஒரு டேபிள். இதுல இந்த டேபிள்ல லீஸ்ட் காஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 0, right? 0 is the least cost here. ஓகே, ஸோ இதுல இந்த ஜீரோலாம் எடுக்கலாமான்னா எடுத்துக்கலாம், இட் இஸ் யுவர் விஷ். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றதுனால இதை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான், ரைட்? ஸோ இந்த 0 எடுத்துக்கும் போது இந்த 0ல இருந்து பார்க்கும்போது சப்ளை வந்து 300 இருக்கு, 450 இருக்கு. மினிமம் இஸ் 300. ஸோ யூ புட் த 300 ஹியர். Subtract this 300 and 450, you will get 150, right? So cancel this 300. முடிஞ்சிச்சு, ரைட்? சேம் ப்ரொசீஜர். இப்ப இந்த டேபிள்ல எது லிஸ்ட்னு பார்க்கிறோம். நெக்ஸ்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அகைன் this 0, right? இந்த 0ல again we will identify 150 and 500. 150 is the least one, right? So put that 150 here, subtract that 150 and that 500, you will get 350. Eliminate this column, right? Now we got this new column. இந்த நியூ காலம்ல லீஸ்ட். ஸோ இதில் லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 4. 4ல வந்து பார்த்தீங்கன்னா 400 and 825 இருக்கு. 400 is the least. You put that 400 here. Subtract 825 minus 400, you will get 425. Eliminate that column, right? You will get this one. Next list. Next list is list cost is 6. 6ல வந்து பாத்தீங்கன்னா 350 இருக்கு, 350 இருக்கு. ஸோ இது வந்து டை. ஸோ யூ கேன் டேக் எனி திங். 350 ரெண்டுமே காமன். ஸோ 350 போட்டுருக்கேன். ஸோ ஐ கேன் ஸ்ட்ரைக் போத். ஓகே, ஸோ டையா இருந்ததுன்னா ஸோ சப்ளையும் இல்லை டிமாண்டும் இல்லை, அதனால ரெண்டுத்தையும் அடிச்சுக்கிறோம், ரைட்? ஸோ வி கேன்சல் திஸ் டூ. நெக்ஸ்ட், இதுதான் என்னோட அடுத்த டேபிள். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா மினிமம் இஸ் 8. இந்த 8ல பாத்தீங்கன்னா you have 150 and 375. So 150 is the minimum. Subtract it.
you'll get 225. Put that 150. Okay, strike this particular column. Right now, it is reduced to 14, 10, 20, and 18. Minimum is 10. In this, minimum is 420, 425. 400 is minimum. Right? Put that 400 here. Subtract it. You will get 25. Eliminate that particular column. Next, 14 and 20. Minimum is 14. 25 around. Remaining 225 will be the last one. Right? Any doubt in this? In the method? No, sir. Yeah. So, yeah. Okay. So, this is the least cost method. So, name suggest panamari cost, least cost eduvo, adhe we have to solve. Again, so first you have to trace it out. Right? So, for and then the location layer can trace out panite, what table potano. Right? This is the overall table. Right? So, again, when I add it, you will get different. So, you get 13750. So, previous problem ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ வேற ஆன்சர். அதை விட கம்மியா இருக்கு. இதனால தான் இது we call this as basic feasible solution. ரைட்டா? So, இது optimal solution கிடையாது. So, basic feasible. Right? It will differ accordingly. Right? So, even though the procedure is easy, இதுல complicated நீங்க அவ்வளவு டேபிள் போடணும். Right? So, I will tell that. So, ஒரே டேபிள்ல முடிச்சிட கூடாது. ரைட்? ஸோ இந்த டேபிள் போட்டு முடிச்சுட்டு அடிச்சிட்ட பிறகு திருப்பி முதல்ல இருந்து டேபிள் வரையணும். இந்த மாதிரி டேபிள் வரையணும். திருப்பி அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 5-6 பேஜ் வந்துடும். ரைட்? ஒரு டேபிளும் தனித்தனியாக போடணும். ரைட்? இதுதான் டிஃபிகல்ட்டி. ரைட்? ஸோ அப்போதான் கெட் அக்கார்டிங்லி. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ரைட்? So a little bit time consuming, but சீக்கிரமா போட முடிஞ்சதுன்னா you can do it. Okay, so because it is easy and you can easily score in this particular problems, right? Transportation problem. Right? Any doubt up to this? No, sir. Okay. So இப்போ அடுத்த மெத்தட் நம்ம Vogel's approximation method or Vogel's method சொல்லுவோம். Right? So இந்த மெத்தட் இந்த மெத்தட்ல மெயின் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச். யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ரோலையும் காலம்லையும் ஸ்மாலஸ்ட் காஸ்ட் என்ன, அடுத்த ஸ்மாலஸ்ட் காஸ்ட் என்ன, இது ரெண்டுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் காஸ்ட், அடுத்த ஸ்மாலஸ்ட் காஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அந்த டிஃபரன்ஸ்ல எது மேக்ஸ் லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸோ அந்த ரோவோ அந்த காலமையும் பார்த்துட்டு அதுல மினிமம் காஸ்ட் என்னவோ அது மாதிரி பார்க்கணும். So some little bit complicated, little bit. ரொம்ப இல்ல, little bit. Okay. So இதுல பாத்தீங்கன்னா இன்னும் you will get a more optimal solution, you will get it. Right? So this is the procedure for Vogel's approximation method. Right? So அது என்னன்னு பார்ப்போம். Same problem. Right? So again இதுல பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இல்ல. So balance பண்றேன். So you get this dummy. It is over. Now இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். Right? I already mentioned actually. So I will tell you what it is. So first rowல minimum cost பாத்தீங்கன்னா இது. Right? அடுத்த minimum cost இது. Right? Second minus first. 2 minus 0, 2. அதான் இந்த difference. Second row minimum is 0. Second minimum is 6. So 6 minus 0, 6. Similarly, third minimum is 0, 4. So 4 minus 0, 4. And this is 8 minus 0, 8. So idhula adhe mari column la paakanom. So column la pathina minimum is 6. Adutha minimum 8. So 8 minus 6, 2. Right? Adhe mari idhula pathina minimum is 2. Next minimum is 4. So 4 minus 2, 2. Similarly, idhula minimum 12. Next minimum is 14. So 14 minus 12, 2. So similarly for this,
minimum is 8, next minimum is 12, so 12 minus 8 4, right? இதுல வந்து பாத்தீங்கன்னா first minimum is 10, second minimum இன்னொரு 10 இருக்கு, ரெண்டுமே 10 10 இருக்கா, 10 minus 10 0, right? Similarly this is also 0 minus 0 0. So we identified, we made a table like this, right? So any இதுல ஏதாவது clarification, ஏதாவது doubt இருக்குங்களா? Yes. So ஒவ்வொரு ரோலையும் ஃபர்ஸ்ட் மினிமமும் செகண்ட் மினிமம் எடுத்து செப்பரேட் பண்றோம். இப்போ இந்த டிஃபரன்ஸ்ல எது மேக்ஸிமம் பார்க்குறோம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா 8, ரைட்? யூ டேக் 8. ஸோ நவ் 8 இஸ் in my row. Now in this row, which is minimum cost, right? In the row minimum cost, which is 0, right? So this minimum is 0. So I'm going to consider this 0. So idhula vandu we are going to check. So 375 and 450, minimum is 375. I will put it here. So 450 I can replace it to 75. So 450 minus 375 will get 75. So eliminate that particular, right? Now you got another table. So again difference கண்டுபிடிக்கணும். ஸோ ரோ டெலிமினேட் பண்ணதுனால ரோல ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது, அதே தான் இருக்கும். காலம்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ரோவை எலிமினேட் பண்ணீங்கன்னா ரோ டிஃபரன்ஸ் வில் பி சேம், காலம் ஒன்லி டிஃபரன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் இஸ் 6, செகண்ட் இஸ் 8, ஸோ 8 minus 6 2, minimum is 2, next is 4, so 4 minus 2 2. Similarly 12 minus, so 14 minus 12 2, here 12 and 13, so 13 minus 12 1, 10 minus 10 0 and 0. So the next value, maximum difference value பாத்தீங்கன்னா 6. இது ரோல இருக்கு, இந்த ரோல மினிமம் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, right? We consider this. Now check your supply and demand. Minimum in your supply is 75, put the 75 here, reduce 500 minus 75, you will get 475. Eliminate that particular column, right? So you got again a shorter table, right? So you get this table, okay? In this table again let me check it out. So இப்போ the difference மாறுது பாருங்க, minimum is 2, the next minimum is 10, either this 10 or that 10. So 8 minus 10 minus 2 is 8. Minimum is 6. Next minimum is 12. So 12 minus 6 is 6. Minimum is 4. Next minimum is 8. So 8 minus 4 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 minus 6 2. So 4 minus 2 2. And இதில் வந்து 12 14 again 2, so 12 13 1 10 10 0. So now you just look after which is having maximum difference, right? Idhula maximum difference pathina 8. So on the particular, that is also a row. In this row find out which is the minimum cost. Minimum cost is 2 here, right? So ipa supply demand check பண்றோம். Supply demand la 300 the minimum, put that 300 here, subtract that 300 at 400, you will get 100, eliminate that 300. So on the particular row eliminate, right? Now you will get this table, right? Again check it out. So 6 minus 12, so 12 minus 6 6, so 8 minus 4 4. So idhula vandu pathina 8 minus 6 2, 18 minus 4 16, இது வந்து பாத்தீங்கன்னா 2 1 6. இதுல maximum is 16, right? This is a column. இந்த காலத்துல minimum cost வந்து பாத்தீங்கன்னா 4. Now check your demand and supply. Your 10 is the minimum demand, so sorry 100 is the minimum demand, put that 100 here, subtract that 100 here, you'll get 725, eliminate it accordingly, right? So you'll get again a reducer table.
திருப்பி அதே தான் ப்ரொசீஜர் இஸ் சேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஹியர் யூ கேன் ஏபிள் டு சி ரெண்டுமே 6 இருக்கு, ரெண்டு டிஃபரன்ஸ். யூ கேன் சூஸ் எனி திங், இட் இஸ் யுவர் விஷ். பட் தி பெஸ்ட் திங் இஸ் செக் இட் அவுட் விச் இஸ் ஹேவிங் மினிமம் காஸ்ட், ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் டிஃபரன்ஸ் 2 6 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 6 எடுத்துக்கலாம். இது ரோ வைஸ் சொல்லுது. இந்த ரோ வைஸ்ல பார்க்கும்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6, ரைட்? ஓகே, காலம் 6ல பார்க்கும். காலம் 6ல பார்க்கும்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ இருக்கத்துல காஸ்ட் மினிமம் பண்றது வந்து இந்த 6 இல்லையா? அப்போ யூ கன்சிடர் திஸ் ரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் ஒரு இதுலயே மினிமம் எது அதை பார்க்கணும். ரெண்டுமே வந்து டையா இருந்ததுன்னா அதுல எது மினிமம் காஸ்ட் இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இன்னொன்று சூஸ் பண்ணா தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு கிடையாது. இவர் கெட் சேம் ரிலேட்டட் ஆன்சர் ஆல்சோ, டசன்ட் மேட்டர். பட் ஆல்வேஸ் யூ சூஸ் திஸ் பிகாஸ் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், ரைட்? தட் இஸ் தி திங். ஓகே, 6. ஸோ இதில் 6ல பார்த்து பார்த்தீங்கன்னா 350 and 425. ஸோ மினிமம் இஸ் 350. Put it here. Subtract 350 for this. So we'll get remaining 75. So eliminate this column, right? So next we'll have this. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 similarly 2 1 6. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 இப்போ இங்கே வந்துருச்சு, ரைட்? அது முடிஞ்ச வரைக்கும் இது வந்துருது, ரைட்? ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 6 இதில் மினிமம் காஸ்ட் இஸ் 10, ரைட்? இதில் 475 இருக்கு, 725 இருக்கு. ஸோ 400 is minimum. Put it here. Subtract this in 725. You will get 325. Eliminate that particular column, right? Remaining 12, 13, 14 and 12. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா difference is 1 2 and 2 1. Again 2ல பார்த்தீங்கன்னா 12 இருக்கு, இங்க 2ல பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. So you can choose anything, doesn't matter, right? இது வந்து ரெண்டுமே டை ஆகுது. You can choose anything. I will take a row. Rowல minimum பார்த்தீங்கன்னா 12. So check your supply and demand. So minimum is your demand. So 150, put it here. So 325 minus 150. You can write out what is the value, eliminate this. Okay, and we'll get another table here. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா again 2 இருக்கு. ஸோ இதில் வந்து 75 இருக்கும், இதில் வந்து 175 இருக்கும், ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி யூ நோ தி அட்ரஸ் அக்கார்டிங்லி. ஸோ இதில் 3,4ல 150 இருக்கு, தேர்ட் ரோ 4th காலம். இது எல்லாத்தையும் கரெக்டாக போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஓவரால் ஸ்லாட். இந்த ஸ்லாட்டை யூ கேன் ஆட் இட், வில் கெட் வாட் இஸ் யர் லீஸ்ட் காஸ்ட். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் இஸ் திஸ் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், ரைட்? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? தான் இருக்கா? No sir, no sir. Okay, okay. Yeah, இதுல வந்து one more tip is இது டேபிள்லாம் பென்ல போடுங்க, அடிக்கிறத மட்டும் பென்சில்ல போடுங்கப்பா. இது நீங்க பென்ல அடித்தீங்கன்னா மொத்தமா அடிச்சிட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க, ரைட்? ஸோ பி கேர்ஃபுல். இதெல்லாம் நீங்க போடும்போது பென்சில்ல போடுங்க, ரைட்? இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்றதெல்லாம் யூ டூ இட் இன் பென்சில், ரைட்? டோன்ட் யூஸ் யுவர் பென். ஏன்னா அது வந்து ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டான்ற மாதிரி ஃபீல் வரும், ரைட்? ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வி சால்வ்டு 3 மெத்தட்ஸ். இதுல பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ யூ கேன் ஏபிள் டு சி நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 19ல சம்திங் வந்துச்சு, அடுத்து அதை விட கம்மி. இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப கம்மி, ரைட்? ஸோ when you go for optimal solution, அதாவது பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் போகணும். இந்த ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து சிம்பிளிஃபை ஆகும், ரைட்? when compared to other method. ஓகே, அதர் மெத்தட் இன்னும் காம்ப்ளிகேஷன் நிறைய போகும், நிறைய ஐட்ரேஷன்ஸ் வரும், ரைட்? யூ நோ this Modi method is very confusing method, right?
ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மெத்தட் வந்து இது பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஐட்ரேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்காக வந்து யூ கேன் சூஸ் இட். பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா யூ கேன் ப்ரொசீட் அக்கார்டிங் டு தி கொஷின், ரைட்? ஸோ கேன் வி ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் மெத்தட், ஆப்டிமல் சொல்யூஷன் போலாமா? போகலாம் சார். யா. அண்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், கொஞ்சம் அதை ஸ்லோவாக ப்ளீஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும். ஆமாம் சார், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு சார். ஓகே 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 ரைட். அதான் என்னன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய நம்ம டாபிக் இருக்கு, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏன்னா இது ரெக்கார்டும் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன், ரைட்? ஏன்னா வந்து அது மொத்த நாளும் இழுத்துடக்கூடாது, அதுக்கு தான் நான் வந்து ஐ எம் டூயிங் சம்திங் லைக் தட். ஓகே, எனிவே ரைட். ஓகே சார். ஓகே, ஸோ எப்படி தான் இந்த மோடி மெத்தட் வந்து ஸ்லோவாக தான் போய் ஆகணும், ரைட்? ஸோ எல்லாம் மைண்ட் ஃப்ரீ ஆக்கிக்கோங்க. ஸோ கோ ஃபார் தட் மோடி மெத்தட். ஐ திங்க் வி கேன் ஸ்கிப் திஸ் திங்ஸ். யா, மோடி மெத்தட், ரைட்? ஸோ இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷனுக்கான ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் பண்ணிட்டு ஃபைண்ட் தி ஆப்டிமல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, ரைட்? இது கொஸ்டின் இஸ் டேபிள் கொடுத்துட்டாங்க, இந்த டேபிள வந்து வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன்ல சால்வ் பண்ணிட்டு தென் ஐடென்டிஃபை வாட் இஸ் தி ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் சொன்னாவே நீங்க வந்து இந்த மோடி மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ, ரைட்? ஓகே, நான் திருப்பி இந்த வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் எடுக்கல, அது முடிச்சிட்டா என்ன வரும்ன்றதை ஐ வில் ஷோ இட் டைரக்ட்லி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஐ வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். ஸோ இதுதான் வந்து உங்க டேபிள், இதுதான் வந்து யூ வில் கெட் அட் தி எண்ட். இதை வந்து sorry, I think this I solved using list cost method, right? I think இது வேற ஸ்லைடு, sorry, skip this. So this is the question. So you are solving by list cost method and you are obtaining optimal solution, right? When I solve this by list cost method, you will get this, right? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, ஐஃபன் இருக்கு. ஐஃபன் இருந்ததுன்னா ஃபோர்த் சப்ளை வந்து இந்த ஃபோர்த் பிளான்ட்டுக்கு போக முடியாது, there is no access அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம், ரைட்? இது வந்து ஜீரோவால் கன்செப்ட், அதை அப்படியே விட்டுருங்க. மற்றது எது லீஸ்டோ அதை எடுத்துட்டு யூ கேன் சால்வ், ரைட்? லீவ் திஸ், தட்ஸ் இட். அப்படியே சால்வ் பண்ணா யூ வில் கெட் இட். லெட் மீ கன்சிடர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கடைசியா கிடைச்ச டீடைல்ஸ், ரைட்? ஸோ முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்லாட்ல தான் வந்து யூ ஆர் கோயிங் டு சப்ளை, ரைட்? திஸ் இஸ் தி பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ டூ டேர்ம்ஸ். என்னென்ன டேர்ம் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் சம்திங் கால்ட் அஸ் பேசிக் செல் and another one is non-basic cell, right? So I will show it here. So I will just write it here. So you have basic cell, அப்புறம் non-basic cell. Okay, இந்த பேசிக் செல்லாம் என்னன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்லாட் கொடுத்துருக்கோமோ, இந்த 20, 5, 10, 20 இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் வந்து we call it as basic cell, ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 பேசிக் செல் இருக்கு, ரைட்டா? இந்த கேஸ்ல நான் பேசிக் செல்னா ஸ்லாட் கொடுக்காதது எது கொடுக்கல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 non-basic cell இருக்கு. Okay, so you want to know what is basic cell and what is non-basic cell. Okay, so அது வந்து first case, right? So இது வந்து கான்செப்டுக்காக சொல்றேன். பேசிக் செல்னா ஸ்லாட் கொடுத்தது, நான் பேசிக் செல்னா ஸ்லாட் கொடுக்காதது, ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா m plus n minus 1 கண்டுபிடிக்கணும். இதுல mன்றது என்னன்னா சப்ளை, nன்றது டிமாண்ட், ரைட்? ஸோ -1 போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து பேசிக் செல் எத்தனை இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும்.
ரைட்? ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? ஸோ விச் இஸ் இதுதான் என்னோட டேபிள். இந்த டேபிள்ல m plus n minus 1 வந்து 8 இருக்கு, ரைட்? mன்றது வந்து சப்ளை 1 2 3 4 சப்ளை, nன்றது டிமாண்ட் 1 2 3 4 5 டிமாண்ட். ஸோ 4 plus 5 9 minus 1 is equal to 8. ஸோ இதுல 8 இருக்கு, ரைட்? இப்ப பேசிக் செல் எத்தனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றோம், ரைட்? பேசிக் செல் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 தான் இருக்கு. ஸோ 7 இருந்ததுன்னா அது வந்து 7 வந்து இட் இஸ் நாட், அது வந்து கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ கரெக்டா 8 இருக்கணும், ரைட்? இங்க வந்து 1 குறையுது, ரைட்? அப்ப என்ன பண்ணும், நான் ஒன்னு ஆட் பண்ணும், ரைட்டா? ஸோ என்ன, எப்சிலான்னு ஒரு பேசிக் செல் ஆட் பண்றேன், ரைட்? இந்த எப்சிலான் தான் இருக்கிறதுலே மினிமஸ்ட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இந்த எப்சிலான ஐ ஹவ் டு ஆட் சம்வேர் ஸோ தட் அதுவும் ஒரு பேசிக் செல்லா மாத்துறேன். ஓகே, 8 இருக்கு பட் இருக்கிறது 7 தான். அப்போ ஒரு பேசிக் செல் ஒன்னு இன்க்ளூட் பண்ணும், அதுதான் வந்து இந்த எப்சிலான், ரைட்? ஸோ இந்த எப்சிலான் எங்க ஆட் பண்ணோம்னா க்ளோஸ்டு லூப் இல்லாத இடத்துல தான் ஆட் பண்ணும், ரைட்? க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆகாத இடத்துல தான் இந்த எப்சிலான் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லூப் ஃபார்மேஷன் எங்கன்னா பேசிக் செல் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ரைட்? பேசிக் செல் இருக்கிற இடத்துல தான் டர்ன் பண்ண முடியும். யூ கேன் டர்ன். நான் பேசிக் செல்ல ஸ்ட்ரெயிட்டா தான் போக முடியும், பேசிக் செல்ல மட்டும்தான் யூ கேன் டர்ன், ரைட்? டர்ன் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வெதர் இட்ஸ் a closed loop or non closed loop, ரைட்? ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் ஐ எம் டூயிங் திஸ், அப்புறம் நான் வந்து அழைச்சிருவேன். ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்தேன்னா இதுதான் வந்து என்னோட பாயிண்ட். இங்க இருந்து நான் இங்க வந்து இப்படி டர்ன் பண்ணலாம். டர்ன் பண்ணனா இதோட அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஸோ என்னால வந்து முடிக்க முடியாது. அதே மாதிரி இங்க வரலாம், இங்க இருந்து இங்க வரலாம், இங்க இருந்து டர்ன் பண்ணலாம் திருப்பி. இந்த இடத்துல எய்தர் இப்படி டர்ன் பண்ணலாம் இல்ல அப்படி டர்ன் பண்ணலாம். ஸோ இங்க வந்தனா ஐ கேன் டர்ன் இட் ஹியர், இங்க வந்தனா ஐ கேன் டர்ன் இட் ஹியர் which is going out. ஓகே, சிமிலர்லி இங்க ரெண்டு தான் வர முடியும். அதே மாதிரி இந்த சைடு வந்தனா இந்த இடத்துல வந்து ஐ கேன் டர்ன் which is going out. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுவுமே வந்து ஒரு லூப் ஃபார்மேஷன் ஆகல, திருப்பி வந்து என்னால 10க்கு வர முடியல, ரைட்? ஸோ அப்போ நான் க்ளோஸ்டு லூப் இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த எப்சிலான் போடலாம், ரைட்? புரியுதுங்களா? Can you understand? சார் இந்த டர்ன் பண்ற கான்செப்ட் மட்டும் எனக்கு புரியல சார். யா, ஸோ என்னன்னா இதுதான் வந்து என்னோட லொகேஷன். எங்கெங்கெல்லாம் பேசிக் செல் இருக்கோ அங்கதான் என்னால டர்ன் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி வரேன், இந்த இடத்துல நான் டர்ன் பண்ணலாம், பட் இங்க வந்து டர்ன் பண்ண இங்க ஸ்ட்ரைட்டா தான் போக முடியும். ஸோ இங்க டர்ன் பண்ணனா நெக்ஸ்ட் வந்து பேசிக் செல் இங்க தான் இருக்கு, இங்க தான் என்ன டர்ன் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து இப்படி வரலாம், இங்க இருந்து இப்படி வரலாம், இங்க இருந்து இப்படி வரலாம், இங்க இருந்து கூட டர்ன் பண்ணலாம், இப்படி போகலாம், ரைட்? எனிவே, ஸோ என்னால வந்து திருப்பி நான் என்னால 10க்கு வர முடியல. தட் இஸ் தி கான்செப்ட். எப்படி எப்படிலாம் என்னால முயற்சி பண்ணி பார்க்கறேன், டர்ன் பண்ணி பார்க்கறேன், இந்த 10க்கு வர பார்க்கறேன், என்னால 10க்கு வர முடியாது, ரைட்? முடியலன்னா அந்த இடத்துல எப்சிலான் ஆட் பண்ணலாம், அதான் மீனிங், ரைட்? இது எல்லாத்துக்கும் நான் காட்டுறேன். So I will show it for everything, right? இப்போ அடுத்தது இது எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, ரைட்? ஸோ இங்க வரலாம், இங்க இருந்து நான் டர்ன் பண்ணலாம், இங்க இருந்து நான் டர்ன் பண்ணலாம், திருப்பி இங்க டர்ன் பண்ணலாம், இங்க டர்ன் பண்ணலாம், இங்க டர்ன் பண்ணலாம். என்னால திருப்பி அந்த 15க்கு வர முடியுது. Can you understand? Yes sir. Yeah, so கரெக்டா I can able to reach that 15 again, right? எங்கெல்லாம் பேசிக் செல் இருக்கோ அங்கெல்லாம் நான் டர்ன் பண்ணிட்டு ட்ரை பண்ணா I can reach that 15 again. இது வந்து closed loop. அப்ப இந்த இடத்துல எப்சிலான் போடக்கூடாது, right? I am checking it out. Similarly, let me go for here. இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி டர்ன் ஆகுது. So you can able to see இங்க இருந்து இது
திருப்பி இங்க டர்ன் ஆகுது, இங்க டர்ன் ஆகுது, இங்க டர்ன் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் a closed loop, ரைட்? அப்ப இங்கேயும் போட முடியாது, ரைட்? இது இது எங்க போனாலும் டர்ன் ஆகாது. ஸோ அதான் இங்க நான் டிக்கு கொடுத்துட்டேன், ரைட்? விச் மீன்ஸ் ஐ கேன் கம் ஹியர், இங்கேருந்து டர்ன் பண்ண இப்படி போகும், இப்படி போகும், அவ்வளவுதான். ஸோ இங்க போனோம்னா இங்கேருந்து இப்படி டர்ன் பண்ணலாம், இங்க வரும். இங்கேருந்து டர்ன் பண்ணா இப்படி வரும், இங்கேருந்து டர்ன் பண்ணா ஐ கேன் கோ ஹியர். இங்க இப்படி வந்து இப்படி டர்ன் பண்ணா கீழே போயிடும், ஸ்ட்ரைட்டா போனா இப்படி போயிடும். ஸோ அகைன் ஐ கான்ட் ஏபிள் டு ரீச் this 5, ரைட்? ஸோ திஸ் இஸ் அனதர் பாயிண்ட் வேர் ஐ கேன் அப்ளை திஸ் எப்சிலான், ரைட்? ஸோ ஐ ஆம் செக்கிங் ஃபார் எவ்ரிதிங். இது எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்புட்டிங். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சாவே அந்த இடத்துல நீங்க எப்சிலான் போட்டுக்கலாம், ரைட்? ஸோ அது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற இடம் வந்து க்ளோஸ் லூப்பா இருக்கக்கூடாது. That's it. So just for understanding purpose, I am showing all these things. If you get any one tick, one tick in the way, you can put that epsilon directly. No need to do all these things. Okay, puriyudunga? Yes. Just for concept, I am doing this. Right? Just for concept, I am showing it. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா loop ஆகுதுன்றதுக்காக நான் காமிக்கிறேன், right? So whatever I done is only for non-basic cells. Basic cell கிடையாது, right? Okay. Now இந்த tick ஆன இடத்துல நான் எங்க வேணாலும் இந்த epsilon போட்டுக்கலாம். Since I got my first tick here, I will put it here. Okay. So now I'll go for the next concept. என்ன பண்ணனா, I have to put something called as U, something called as V. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்டோட ஆட் ஆகிடும். ஸோ யூவையும் வியும் ஆட் பண்ணனா எனக்கு வந்து காஸ்ட் வரணும், ரைட்? வாட் எவர் காஸ்ட் ஐ எம் ஹேவிங், ரைட்? அதே மாதிரி ஐ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் பெனால்டி வேல்யூ. ஓகே, ஐ வில் டெல் இட் while we are solving it, ரைட்? ஸோ இப்போ நான் இங்க எப்சிலான் போட்டுட்டேன், ரைட்? ஃபர்ஸ்ட் செல்ல டிக் ஆனதுனால ஐ புட் தட் எப்சிலான் ஹியர், ரைட்? திஸ் எப்சிலான் இஸ் தி மினிமம் வேல்யூ, ரைட்? ஸோ அது வந்து 10ன்றது இதுக்கு இருக்கு. ஸோ காஸ்ட் வந்து 10, எப்சிலான் வந்து மினிமம் குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம், வெரி வெரி மினிமம் குவான்டிட்டி. அதே மாதிரி ஐ காட் திஸ் அஸ் அ பேசிக் செல். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பேசிக் செல் ஈக்குவலா இருக்கு, ரைட்? இந்த கான்செப்ட் வந்து எப்போ வரும்னா, only your m plus n minus 1 is not equal to your number of feasible solution, number of basic cells. Basic cells ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த கான்செப்டே கிடையாது, டைரக்டா you can solve, ரைட்? புரியுதுங்களா? எஸ், இந்த எப்சிலான்ற கான்செப்ட் எப்போ வரும்னா, எஸ் சார், m plus n minus 1 வந்து ஈக்குவலா இல்லைன்னா தான் இது வரும். இல்லைன்னா நீங்க டைரக்டா அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. இந்த ப்ரொசீஜருக்கு வந்துடணும். இப்போ நம்ம எந்த ப்ரொசீஜர் இருக்குமோ அதுக்கு டைரக்டா வந்துடணும், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், u இங்க போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து u1 வந்து 0, ரைட்? ஸோ அடுத்தது இங்க v1. ஸோ ஐ கால் திஸ் as v1, v2, v3, v4 and v5. So maybe I will call this as u1, u2, u3 and u4, right? So இதுல இப்ப என்னன்னா, I want to identify the values of this v1, v2, v3, v4, v5 and similarly u2, u3, u4. First u1 மட்டும் தான் நான் 0 போட்டேன். இப்ப what is the concept is this ui plus vj should be equal to cij, right? அதாவது u1 v1 ஆட் பண்ணா இந்த காஸ்ட் வரணும், ரைட்? அப்படின்னா என்ன வரும்? ஸோ u1 0, v1 வந்து 10 இருந்தா தான் இங்க காஸ்ட் வந்து 10 வரும். அப்ப v1 வந்து 10, ரைட்? ஸோ இது எப்படின்னா, it has to be calculated only based on this basic cells. பேசிக் செல்லை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் பேசிக் செல்லை வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, சிமிலர்லி ஐ கேன் ஐடென்டிஃபை ஹியர் u வந்து 0, இங்க 2 இருக்கு. அப்ப v2 வந்து என்ன இருக்கும்னா, இங்க 0 plus 2, இங்க 2 இருக்கணும், v2, ரைட்? சிமிலர்லி 0 plus 3 இருந்தா தான் இங்க 3 வரும். ஸோ திஸ் இஸ் v3, ரைட்? இந்த மூணுத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன், ரைட்? நெக்ஸ்ட் ஐ வில் கோ ஹியர். இப்போ v1 கண்டுபிடிச்சிட்டேன். இங்க ஒரு பேசிக் செல் இருக்கு, u3 கண்டுபிடிக்கலாம்.
என்னன்னா u3 plus v1 ஆட் பண்ணா இங்க 15 வரணும், ரைட்? அப்ப இது வந்து 10ன்னா இங்க வந்து 5 இருந்தா தான் இங்க 15 வரும். ஸோ அப்ப இது வந்து 5, ரைட்? ஸோ இது வந்து 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இங்க இருக்கு. ஸோ 3 plus a value here will give you 13. ஸோ அப்ப இங்க என்ன வரும்? u4 வந்து 10. Okay. Now I have here. So 10 plus something gives you 8. So இங்க என்ன வரும்? நெகட்டிவ் வரும். So -2. Okay. So now இது வரை. So -2 plus some value should be equal to 4, right? Which is 6. You get 6 here. Okay. Now 6 some value here should be equal to 2, right? Which means -4, right? Any doubt in this? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணவா? ஒரு வாட்டி வேணா திருப்பி சொல்லுங்க சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் u1 0 போட்டுக்கிறேன். ஸோ இந்த காஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும்னா இங்க v1 v2 v3 v4 v5 எல்லாம் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த u1 plus v1 should be equal to the cost value, ரைட்டுங்களா? இது வந்து பேசிக் செல்லுக்கு மட்டும், ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசிக் செல் இருக்கு. u1 0 வந்ததுன்னா இங்க v1 என்ன வரும்னா, ஸோ v1 plus u1 should be 10. அப்போ v1 வந்து 10 இருக்கும், ரைட்? இப்போ இந்த v1 இங்க இருக்கு 10, ரைட்? ஸோ 10 plus இங்க u3, ஸோ 10 plus u3 should be equal to 15. அப்போ u3 என்ன இருக்கணும்? 5 இருந்தால் தான் அது வரும். ஸோ 10 plus 5 is equal to 15, ரைட்? சிமிலர்லி இங்க பார்த்தீங்கன்னா 0 plus something should be equal to 2. அப்போ v2 வந்து 2. 0 plus something should be equal to 3. So அப்போ v3 வந்து 10, sorry 3, right? So அப்போ இது வந்து லிங்க் ஆயிருக்கு. This is linked here, right? So இங்க ஒரு பேசிக் செல் இருக்கு. அப்போ நான் வந்து u4 கண்டுபிடிக்கலாம். So u4 plus v3 should be equal to 3, should be equal to 113. So அப்போ வந்து பாத்தீங்கன்னா this should be 10, right? So 10 plus 3 should be equal to 13. We are getting this. Next, this is connected to this cell, right? 10 plus some value should be equal to 8. So அப்ப இங்க பாத்தீங்கன்னா -2 வருது. Now this is connected to this cell, right? So இது என்ன பாத்தீங்கன்னா this plus this should be equal to 4. அப்ப வந்து இங்க 6 ஆ இருக்கணும். So 6 minus 2 தான் வந்து இங்க 4, right? Now it is connected to this. அப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா 6 minus 4 ஆனதுனா இங்க 2 வரும். So v4 is equal to -4. So you got this entire value here, right? Any doubt in this? Sir. Yeah, சொல்லுங்க சார். இப்போ பேசிக் செல்ஸ் வந்து m plus n minus 1 ஓட ஜாஸ்தியா இருந்தா என்ன சார் பண்ணும்? இல்ல ஜாஸ்தியா இருக்காது. இருக்காதா சார்? இருக்காது. எப்பவுமே வந்து கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கும் இல்ல ஈக்குவலா இருக்கும். ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே சார். ஓகேப்பா. சோ ப்ரோசீட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். யா. இப்ப இன்னும் குழப்ப போறேன், ரைட்? இப்ப u1 u2 u3 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? இப்ப பெனால்டின்னு ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன். இது எதுக்குன்னா நான் பேசிக் செல்லுக்கு. இந்த பேசிக் செல்ல வச்சுதான் இந்த u1 u2 u3 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு வந்து இங்க வேல்யூ வருது, ரைட்? இப்ப பெனால்டின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். இந்த பெனால்டி ஃபார்முலா என்னன்னா இதான். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்சேன். u plus v minus cost, இதுதான் வந்து பெனால்டி, ரைட்? ஸோ பெனால்டினா என்னன்னா, ஸோ இது எல்லாமே இருக்கு, ரைட்? ஸோ பெனால்டினா என்னன்னா u plus v minus the cost value. இதை பண்ணனா பெனால்டி கிடைக்கும், ரைட்? இது எங்கே பண்ணோம்னா நான் பேசிக் செல்ஸ்ல பண்ணணும், ரைட்? ஸோ நான் பேசிக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா இது 2, செகண்ட் ரோல 3, தேர்ட் ரோல 4, ஃபோர்த் ரோல 3, ரைட்? இது ஒன்று பெனால்டி கண்டுபிடிக்கிறேன், ரைட்? இந்த பெனால்டி எல்லாமே நெகட்டிவா இருந்ததுன்னா
ஆப்டிமம் சொல்யூஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து ரூல். ஸோ எல்லாமே நெகட்டிவ் வந்ததுன்னா நிறுத்திக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் வந்தாலும் அப்போ ப்ரொசீட் பண்ணும். அடுத்த மெத்தடுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ப்ரொசீட் பண்ணும். ரைட்? ஓகே, லெட் மீ செக். 0 -4 -15. ஸோ we're getting a negative here. ஸோ இது நெகட்டிவ்ல இருக்கு, விட்டுருங்க. 0 -2 -9 இதுவும் நெகட்டிவ், விட்டுருங்க. இந்த இடத்துல 6 + 10 -5, right? U plus V minus cost. So 6 + 10 -5, right? You are getting 11. So inga positive, adha na note pandren. 6 + 2 - 10, right? Negative, விட்டுருங்க. 6 + 3 - 15, negative, விட்டுருங்க. Next here 5 + 2 - 5, பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டு இருக்கு. இங்க 5 + 3 - 14, நெகட்டிவ், விட்டுறலாம். ஸோ 5 - 4 - 7, நெகட்டிவ். 5 - 2 - 15, இதுவும் நெகட்டிவ். இங்க 10 + 10 - 20, 0. ஸோ that is also eliminated. ரைட்டா? அதுவும் நெகட்டிவ் ஆச்சு. you can close it. 10 + 2 - 15, negative. 10 + 3 - 10 - 4 minus this is doesn't have any value, which is 0. So 10 - 4. So இது இது வந்து ஐஃபோன் இருக்கிறதுனால இங்க நெகட்டிவ் போட்டுக்கிறேன். ஐ நாட் கன்சிடரிங் here, ரைட்டா? ஸோ இது வந்து போகவே முடியாது, அதனால இது வந்து நெகட்டிவ், ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் எலிமினேட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பெனால்டி வேல்யூ இருக்கு, ரைட்டா? ஸோ யூ காட் 2 பெனால்டி வேல்யூ. இதுல மேக்ஸிமம் பெனால்டி பேஸ் பண்ணி தான் we are going to proceed. Okay, so any doubt up to this? Yes sir, 0 andha kuda negative ah? Ama 0 andha you can eliminate it. Okay. Yeah, so now rule, அடுத்த ரூல் போறேன். ஸோ என்ன பண்ணோம்னா, இந்த 11 அதிகமா இருக்குன்றதால, ரைட், இந்த 11 வந்து இப்ப நான் பேசிக்ஸ் எல்லாம் மாத்த போறேன். ரைட்டா? ஸோ பெனால்டி எங்க அதிகமா இருக்கோ அதை நான் பேசிக்ஸ் எல்லாம் மாத்த போறேன். ரைட்டா? ஸோ பேசிக்ஸ் எல்லாம் மாத்திட்டேன்னா, ஸோ அது வந்து அது பேஸ் பண்ணி நமக்கு வந்து மேபி இந்த பெனால்டி எல்லாமே மாறும். ரைட்? ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ இதில் பேசிக்ஸ் எல்லாம் மாற்றணும்னா நான் ஒரு லூப் ஃபார்ம் ஆகணும். ஐ ஹவ் டு ஃபார்ம் அ லூப், ரைட்? ஸோ இந்த 11 ஆரம்பிச்சு ஒரு லூப் வரணும், ரைட்? அப்போதான் வந்து ஐ கேன் மேக் திஸ் அஸ் அ பேசிக் செல். அது கண்டிப்பாக ஒரு லூப் வரும். அது எப்படி வருதுன்றதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ ஓகே, இங்கே 11 இருக்கு. 11லேருந்து ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ லூப் ஸோ தட் ஐ வில் ரீச் 11 அகெயின். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த செல் இருக்கோ அங்கெல்லாம் டேர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரேன். இந்த இடத்துல நான் டேர்ன் பண்ணால் திருப்பி டேர்ன் பண்ண முடியாது. ஸோ லீவ் திஸ். ஸ்ட்ரெயிட்டாக வரேன், இது வரைக்கும் வரேன். இந்த இடத்துல நான் டேர்ன் பண்ணலாம், ரைட்? ஐ கேன் கோ அப் டு திஸ். இந்த இடத்துல டேர்ன் பண்ணனா இது வரைக்கும் வரலாம். இப்போ திருப்பி இது வரைக்கும் டேர்ன் பண்ணலாம். அப்புறம் திருப்பி இது வரைக்கும் டேர்ன் பண்ணலாம். திருப்பி இது வரைக்கும் டேர்ன் பண்ணலாம். திருப்பி இப்படி டேர்ன் பண்ணலாம். ஸோ இட் ஃபார்மிங் அ லூப், ரைட்? So any doubt on this? Yeah. என்னன்னா ஐ எம் ஐடென்டிஃபைங். ஸோ எங்க வந்து பெனால்டி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ லூப். ஸோ எப்படியாவது வந்து இட் வில் கனெக்ட், ரைட்டா? அது எப்படின்றது யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை, ரைட்டா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது இது வந்து திருப்பி இந்த இடத்துல லூப் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் டேர்ன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் வருது, அப்போ இங்கே டேர்ன் ஆகுது, அப்புறம் திருப்பி இங்கே டேர்ன் ஆகுது,
இங்க டர்ன் ஆகுது, இங்க டர்ன் ஆகுது, அப்புறம் இங்க டர்ன் ஆகுது. ஸோ திருப்பி இது வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட், இந்த 11க்கு நான் திருப்பி வரேன், எப்படி முடியுமோ அந்த வழியில வரேன். ரைட்டா? ஸோ அதான் வந்து திங். ஸோ இப்போ வந்து லூப் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுல டவுட் இருக்குங்களா? இப்ப இந்த லூப் ஃபார்மேஷன். எஸ், ஃப்ரம் 11 பேசிக் செல் வரைக்கும் வரேன், திருப்பி எங்கெங்கெல்லாம் பேசிக் செல் இருக்கோ அதெல்லாம் டர்ன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படியாவது திருப்பி அந்த 11க்கு ரீச் ஆக பார்க்குறேன். தட்ஸ் இட். இட் ஃபார்ம்ஸ் சம்திங், அது லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ எங்கெங்கெல்லாம் டர்ன் ஆகுதோ அங்க வந்து ஆல்டர்னேட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் போடணும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு புட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அக்கார்டிங்லி. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ப்ளஸ் போடுறேன். ரைட், ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது அது நெகட்டிவ். ரைட், ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்டர்னேட்டா போடுறேன். ஸோ திஸ் இஸ் மைனஸ். அடுத்தது இங்க இங்க பிளஸ், அடுத்தது இங்க டர்ன் ஆகுது மைனஸ், இங்க டர்ன் ஆகுது பிளஸ், இங்க டர்ன் ஆகுது மைனஸ். ரைட், ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ரைட், எனி டவுட் இன் திஸ்? No, sir. Yeah. So now, what you have to do is, இந்த நெகட்டிவ் மட்டும் பார்க்கணும். இந்த நெகட்டிவ்ல which is the minimum value, அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அது பாசிட்டிவ்ல ஆட் பண்ணும், நெகட்டிவ்ல சப்ராக்ட் பண்ணும். ரைட், ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்க இருக்கு? ஸோ இதுதான் வந்து மைனஸ். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. யூ ஹேவ் 3 மைனஸஸ். இந்த 3 மைனஸ்ல I am going to find out which one is having most கம்மியான வேல்யூ. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற வேல்யூ, நாட் திஸ், தட் இஸ் ப்ராடக்ட். ரைட், ஸோ நாட் யுவர் காஸ்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க 20, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 25, இந்த இடத்துல பார்த்தாலும் எப்சிலான். ஸோ இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ வந்து இந்த எப்சிலான். ரைட், இந்த எப்சிலான் என்ன பண்றப்ப இங்க நான் மாத்துறேன். ரைட், மிதிக்கிறதுலே மினிமம்ன்றதுனால இந்த எப்சிலானை இங்க பேசிக் செல்லுக்கு இங்க மாத்துறேன். அப்ப என்ன பண்றோம், எங்கெங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அதெல்லாம் இங்க எப்சிலானை ஆட் பண்ணிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் எப்சிலானை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ திஸ் இஸ் மை வேல்யூ. எப்சிலான் இஸ் தி மினிமம் ஹியர். ரைட், இந்த எப்சிலானை நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே, சாரி. ஸோ okay, I will show it here. இங்கே நான் காட்டுறேன். ரைட், ஸோ திஸ் இஸ் தி எப்சிலான். ஸோ இதுல இப்போ என்ன பண்ணுவேன், இது கேன்சல் ஆயிடுச்சு. இன்ஸ்ட் ஆஃப் திஸ் எப்சிலான் இங்க பாசிட்டிவ் இருக்கு, அதனால இங்க ஒரு எப்சிலான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ் எப்சிலான். ஸோ ஹியர் யூ ஹேவ் பாசிட்டிவ் பிளஸ் எப்சிலான். ரைட், அதர்ஸ் ஆர் நெகட்டிவ். நெகட்டிவ்ஸ்க்கு மைனஸ் எப்சிலான், மைனஸ் எப்சிலான், மைனஸ் எப்சிலான். ரைட், ஸோ என்னோட பேசிக்ஸ் இப்போ செல்ஸ் எப்படி இருக்குன்னா இங்க 20 இருக்கு, இங்க 5 பிளஸ் எப்சிலான், இங்க எப்சிலான் 10, 20 மைனஸ் எப்சிலான், 5 பிளஸ் எப்சிலான், 25 மைனஸ் எப்சிலான். ரைட், இதுதான் என்னோட செல் வரும். ரைட், கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த எப்சிலான் இல்லைன்னா இட் இஸ் ஈஸி. ரைட், ஏன்னா வந்து இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கும், 20 வந்து சப்ராக்ட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ரைட், இது எப்சிலான் இருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி காட்டுது, பட் அதுதான் இருக்கிறதுலே மினிமம். ஓகே, எனி டவுட் அப் டு திஸ்? Or do you want me to repeat? Yes. Yeah, proceed பண்ணுவா? Proceed பண்ணுங்க. Yes, sir. Okay. Now, so அதுதான் இப்போ நான் வந்து இந்த செல்லை வந்து அங்க மாத்தறதுனால அது பேசிக் செல்லா மாறிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து புது செல். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேசிக் செல் ஆயிடுச்சு. இது 5 பிளஸ் எப்சிலான் வந்துச்சு, 20 மைனஸ் எப்சிலான், 5 பிளஸ் எப்சிலான், 25 மைனஸ் எப்சிலான்.
ரைட்? ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களோட புது செல், ரைட்? இந்த புது செல்லுக்கு இப்ப அதே மாதிரி யூவும் வியும் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அது நான் போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலா யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை யூ அண்ட் வி, ரைட்? ஸோ இங்க u1 வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ 0 பிளஸ் சம் வேல்யூ ஷுட் பி 2, ரைட்டா? அப்போ அது இங்க 2 வரும். 0 பிளஸ் சம் வேல்யூ ஷுட் பி 3, இங்க 3 வரும். சாரி, இங்க 3 வரும். So this is connected to here, right? So 3 plus some value should be 13. So in get 10, right? So this is connected to this. This one is 10 plus some value should be equal to 8. Appo minus 2, 8 vanduchu, minus 2 irukum, right? So this one is connected irukku. So minus 2 plus some value should be equal to 4, right? So அப்போ வந்து இங்க வந்து 6. ஸோ புரியுதா? இல்லைனா அதை delete பண்ணிடுவா? Yes, can I delete and explain you? Okay, better. I think that will be better. Okay, just a minute. Yeah, I may consider here. This is my cell. So u1 is 0, right? So 0 plus some value should be 2 here. Suppose the v1 and the not 2. So v2. So, sorry. Right? Just a minute. So I will call this as u1, u2, u3, u4. Similarly, v1, v2, v3, v4, and v5. Right? So this is the value we have to, right? First u1, this is 0 put. So 0 plus u2 v2 value should be equal to 2 here. அப்ப இங்க வந்து 2 இருந்தா தான் அது வரும், ரைட்? இங்க நான் 2 போட்டுக்கிறேன். Similarly 0 plus v3 value should be equal to 3. அப்ப இங்க 3 வரும், ரைட்? So now இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மூலமா இது கனெக்ட் ஆயிருக்கு. So u4 plus v3 should be equal to 13. அப்ப u4 வந்து 10, right? Similarly இங்க பாத்தீங்கன்னா this is connected here. So 10 plus 8, so 10 plus some value v5 should be equal to 8. அப்ப இங்க வந்து minus 2, right? Now this is connected here. So minus 2 plus u2 should be equal to 4. அப்ப வந்து இங்க வந்து 6 வரும், okay? 6. So அதே மாதிரி 6 plus v1 should be equal to 5. அப்ப இங்க வந்து minus 1, right? Similarly 6 plus v4 should be equal to 2. அப்ப this will be minus 4, right? This minus 4. Next, வேற என்ன? இங்க v1 கண்டுபிடிச்சோம் இல்லையா? So v1 plus u3 should be equal to 15. இங்க minus 1 இருக்கு, அப்ப இங்க 16 இருந்தா தான் 15 வரும், right? So I got this values, right? Any doubt in this? No, sir. Yeah. So now yeah, this is the values I got. Now இப்போ நான் என்ன ப்ரொசீட் பண்ண போறேன்னா பெனால்டி கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஸோ பெனால்டி ஃபார் நான் பேசிக் செல்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? u plus v minus c, right? So அதான் வந்து ஃபார்முலா. ஸோ பெனால்டி வந்து என்னன்னா u plus v minus c, right? So that is my penalty. So we will do that. So இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நெகட்டிவாக தான் விட்டுருணும்,
So 0 minus 5 minus 1 minus 10 negative. விட்டுருங்க. அடுத்தது இங்க 0 minus 4 minus 15 negative. 0 minus 2 minus 9 இதுவும் negative. 6 plus 2 minus 10 negative. 6 plus 3 minus 15 negative. 16 plus 2 minus 5 positive value இருக்கு இங்க 13 வந்துச்சு. 16 plus 3 minus 14 again you will get another positive value 5. 16 plus minus 4 minus 7 so you are getting 5. So 16 minus 2 minus 15 negative. 10 minus 1 minus 20 negative. 10 plus 2 minus 15 negative. This is negative. Leave it. Right? So இப்போ அடுத்த iteration. Right? இந்த iteration again இப்போ பாசிட்டிவ் இதுல மேக்ஸிமம் பெனால்டி வந்து பாத்தீங்கன்னா 13. ரைட்? இப்போ 13 ல இருந்து 13க்கு நான் மாத்தணும். திருப்பி அதே ப்ரொசீஜர் தான் திருப்பி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ரைட்? ஸோ சரி இருக்கிறதுலே நான் கஷ்டமான ப்ராப்ளம் போடுறேன்ப்பா. என்ன இப்படிலாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ரைட்டு, நான் கஷ்டமான ப்ராப்ளம் தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த எப்சிலான்லாம் வராது. ரைட், ஓகேவா? ஸோ தட் இது போட்டோம்னா மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துருன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ டோன்ட் கெட் என்ன இப்படிலாம் இருக்கேன்னு நினச்சிக்காத. ரைட், 2 ஸ்டெப்ல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூப். ஸோ 13ல தான் மேக்ஸிமம். இப்போ இங்கேருந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். எப்படி லூப் ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஐ திங்க் ஸோ ஒரு பெரிய லூப் தான் இது. ஸோ திஸ் ஒன் லைக் திஸ், அகெயின் லைக் திஸ், திருப்பிங்க 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 திருப்பி. ஸோ பெரிய லூப். ரைட், ஸோ எப்படியோ இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் இட், எங்கே லிங்க் இருக்குன்ட்டு. ரைட், நவ் அகெயின் யூ ப்ளஸ் பாசிட்டிவ். ஸோ எங்கே ஆரம்பிக்கிறோம் அது எப்பயுமே ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இது ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா எங்கே டேர்ன் ஆகுதோ அங்கே தான் யூ ஹேவ் டு கன்சிடர். ஓகே, ஸோ நவ் இப்போ நெகட்டிவ்ல எது வந்து மினிமம் பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 20 20 25 மைனஸ் எப்சிலான் அண்ட் 20 மைனஸ் எப்சிலான். ரைட், ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா sorry I think yeah, you are getting this 20. Yeah, so the maximum is 20, right? So the minimum is 20. This I am going to add with the respective values, right? I think this is the final table. So I will change panna, you will get a table like this. Sorry. Okay. I think I missed one animation, right? So direct on the poramari vechiten, right? So adu maathana you will get something like this. Okay, I hope you can understand, right? புரியுதுங்களா சார்? இங்க மினிமம் வேல்யூ வந்து 20 மைனஸ் எப்சிலான் தானே சார்? வேல்யூ தானே சூஸ் பண்ணனும்? ஆமா ஆமா, மினிமம் வேல்யூ தான். அப்போ 20 மைனஸ் எப்சிலான் தான் சூஸ் பண்ணிட்டு அது ஏத்த மாதிரி பிளஸ் சைன்ஸ்ல இருக்கும்போது ஆட் பண்ணிக்கணும். ஓகே, மினிமம் இஸ் 20 மைனஸ் எப்சிலான், ரைட்? சோ திஸ் 20 மைனஸ் எப்சிலான் எங்கெங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு வாட் யூ கேன் சே ஆட் பண்ணனும். எங்கெங்கெல்லாம் வந்து மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். சார் இதுல ஒரே ஒன் டவுட் சார், இந்த எப்சிலான் வேல்யூ வந்து நம்மளே வந்து லீஸ்ட் வேல்யூ கொடுத்துடலாமா சார்? எப்சிலான் = 1 கொடுத்துடலாமா சார்? ஆமா, 1 ன்னு வச்சுக்கலாம். சோ 0.1 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 1 0.1 whatever it is. ஓகே ரைட். சோ இதுல பாத்தீங்கன்னா 20 மைனஸ் எப்சிலான் இருக்கு இல்லையா, இதான் மினிமம். இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல மினிமம் இருக்கு இல்லையா அது. சோ திஸ் ஐ அம் கோயிங் டு புட் இட் இன் பாசிட்டிவ்ல ஆட் பண்றேன். சோ அப்ப ஆட் பண்ணும்போது இங்க போடும்போது என்ன ஆகும்னா எப்சிலான் பிளஸ் 20 மைனஸ் எப்சிலான் வரும். ஸோ எப்சிலான் மைனஸ் எப்சிலான் கேன்சல் ஆகி இங்கே 20 வந்துடும். ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்த பாசிட்டிவ் வேல்யூ, ரைட் ஹியர்
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20 minus epsilon இங்க டைரக்டா வந்துரும். Right? So this will be 20. So okay, better. I will write it out. So this is the minimum. So which means this will become 0. இப்போ இது வந்து பேசிக் செல்ல இருந்து நான் பேசிக் செல்லா மாறிடுது. This 20 minus epsilon will be here now. Right? So எங்கெங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்கெல்லாம் இதை பண்றேன். So 20 minus epsilon இங்க போடுறேன். So you will get 20 minus epsilon plus epsilon. அப்ப epsilon gets cancelled, you will get 20. Right? அடுத்தது இங்க வரேன். So 5 plus epsilon இருக்கு plus 20 minus epsilon போடுறேன். So epsilon gets cancelled, you will get 25. Right? அதே இங்க ஒரு பிளஸ் இருக்கு. Same. So 5 plus epsilon. இதுவும் வந்து 25 ஆயிடும். Right? இப்போ நெகட்டிவ்ல I am going to subtract. So negative வந்து பாத்தீங்கன்னா you will get here. So which is minus 20 plus epsilon. Right? So 20 minus epsilon minus பண்ணனா plus epsilon minus 20 ஆயிடும். So again epsilon get cancelled. 25 minus 20 you will get 5. It will become 5. I mean இதுக்கு வரேன். Right? So minus 20 plus epsilon. So it gets cancelled, you get epsilon. Right? இதுதான் வந்து இந்த டேபிள். Right? So okay, can you able to understand? Yes? Yes, sir. Yeah. So இப்போ திருப்பி அதே ப்ரொசீஜர். Right? So திருப்பி u1 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். So v1 கண்டுபிடிக்கிறேன், v2 கண்டுபிடிக்கிறேன். So everything. I think I can skip this, right? So திருப்பி அதே மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் எல்லாமே. Same procedure. இப்போ பெனால்டி கண்டுபிடிக்கிறேன். So let me check it out. So you are getting 2 here. திருப்பி தொல்லை வந்துருச்சு. Right? Negative. So other all terms becomes, I think இங்க ஒரு 5 ஒன்று வந்துருச்சு. Right? 2 5. So penalty கண்டுபிடிக்கும் போது you get maximum penalty here. Right? Which is 5. Right? So இப்போ இதுக்கு ஒரு loop form பண்ணோம். Right? So easy loop. Right? So we'll get something like this. Okay? So this is positive. This is negative plus minus. இப்போ மைனஸ்ல இது மினிமம் பாத்தீங்கன்னா epsilon. So this epsilon I am going to subtract in wherever I get negative and add wherever I get positive. So இந்த epsilon இங்க epsilon ஆயிடும், இங்க 0 ஆயிடும். இது வந்து 10 minus epsilon. This will be 20 plus epsilon. Right? That is the change. Okay? This simple முடிஞ்சிச்சு. Okay? Now I'll get new table, which is this. Okay? Right? So I get new table here. So இங்க இருக்கிற table non basic cell ஆயிடுச்சு, இது basic cell ஆயிடுச்சு. Right? இப்ப திருப்பி அதே மாதிரி u1 u2 கண்டுபிடிக்கிறோம். Right? திருப்பி பெனால்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ எல்லாமே நெகட்டிவ் வரும். ஸோ எல்லாமே நெகட்டிவ்ன்றதுனால இதுதான் என்னோட ஆப்டிமல் சொல்யூஷன். ரைட்டுங்களா? எனி டவுட் ஆன் திஸ்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் காம்ப்ளிகேட்டடா தெரியுது, ஏன்னா எப்சிலான் வர்றதுனால. ஓகே? ஸோ யூஸ்வலி you will get m plus n minus 1 it will be equal to your non-basic cell, basic cells. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸி, டைரக்டா போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. எப்சிலான் வரலனா கூட வந்து லைக் அந்த மூணு மெத்தட்ல ஏதாவது மெத்தட் கேட்பீங்களா? யா ஸோ இதுல வந்து ஒரு இது நான் சொல்றேன். யூஸ்வலா மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், you always go for Vogel's approximation method, then you go for Modi method. ரைட்டா? நான் சொல்லுங்க, இப்போ நம்ம பண்ணது எல்லாமே லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். பார்த்தீங்கன்னா சாரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல வந்த டேபிள் இது. இதுவே Vogel's approximation மெத்தட் வந்துன்னா வேற டேபிள் வந்திருக்கும். அப்போ வந்து மோடி மெத்தட்ல ஸ்டெப்ஸ் கம்மியாகும், இவ்வளோ ஐட்ரேஷன் வேணாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஐட்ரேஷன்? இது ஒரு ஐட்ரேஷன், ரைட்? இது ரெண்டாவது ஐட்ரேஷன், ரைட்? அப்புறம் மூணாவது ஐட்ரேஷன். ஐ திங்க் got 3 iterations.
right, in Modi method itself. அக்யூரேட்டான மெத்தட்ல போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த Specific-ஆ சொன்னாங்கன்னா you மெத்தட்ல போடுங்க. proceed with that. Doesn't matter. வேற வழி இல்ல. Right? So at the end, you look after here, endல வந்து எப்சிலான் எங்க இருக்கோ அதெல்லாம் 0ன்னு போட்டுருங்க. ரைட்? ஏன்னா எப்சிலான் நம்மளா எடுத்தது அது வந்து அப்ராக்சிமேட்லி 0. ரைட்டா? ஸோ இங்க பாருங்க எப்சிலான் இருக்கு, ஆப்டிமம் ரீச் ஆயிடுச்சு, கடைசியா வந்து எப்சிலான்லாம் 0 போட்டுறேன். நெக்லெக்டட். ஓகே, அது வந்து அது ரூல்ன்றதுனால we consider it till the end. Okay, so that is the way, right? But of course you can try it out for a simple approach. Epsilon இல்லாம வந்து வரும், right? You have problems related to that. நான் அதான் சொன்னேனே, இது எடுத்ததுலயே வந்து பன்னீர்செல்வம் புக்ல எதுல நிறைய ஐட்ரேஷன் இருந்தோ அதுதான் எடுத்து போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ 2 ஐட்ரேஷன் ஒரே ஐட்ரேஷன்ல முடிகிற ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ், ரைட்? டோன்ட் வரி. ஓகே, ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அரௌண்ட் 1 hour to complete this. ஓகே, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி, ரைட்? ஸோ ஜஸ்ட் ஃபார் கான்செப்ட் ஐ ஹவ் டேக்கன் திஸ். எனி டவுட் இன் திஸ்? சார் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இப்போ m+n-1 வந்து 8 இருக்கு, இல்ல m+n-1 is equal to 8 and if we have only 6 basic cells, அந்த மாதிரி கேசஸ்ல என்ன சார் பண்ணணும்? வராதுப்பா. வரவே வராதுல. வராது. டோன்ட் வரி. ரைட்? 2 எப்சிலான் 1 எப்சிலான் 2 2 போட்டு போடணும், பட் அது மாதிரி வரவே வராது. டோன்ட் வரி. ரைட்? யூ டோன்ட் ஹேவ் தட் மச் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். ஷூர் சார். ஆனா சார் எப்சிலான் எப்சிலான் யூஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும், அட்லீஸ்ட் ஃபார் 1 iteration 2 iterations. நோ. இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது வச்சுக்கோங்க. ஆமா சார், ஈக்குவலா இருந்ததுன்னா எப்சிலானே கிடையாது, தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா what I can do is, so இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு. so directly you go for u1. இங்க டைரக்டா u1 என்னன்னு கண்டுபிடிங்க, v1 என்னன்னு கண்டுபிடிங்க, அப்படியே டைரக்டா சால்வ் பண்ணுங்க. பெனால்டி கண்டுபிடிங்க, சால்வ் பண்ணுங்க. புரியுதுங்களா? எப்சிலான் வந்து ஏன் போறோம்னா இந்த செல் ஈக்குவலா இல்லைன்னா தான். இது ஈக்குவலா இருந்ததுன்னா எப்சிலானே போட தேவையில்ல. ஓகே சார். டைரக்டா u1 v1 v2 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெனால்டி ஐடென்டிஃபை பண்ணி அதுல எது மினிமமோ எடுத்து ஒரே ஒரு ஐட்ரேஷன்ல முடிஞ்சிடும். ஸோ ஒரே ஒரு தடவை நீங்க மாத்தினீங்கன்னாவே you will complete it. அதே ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணா போதும்ல சார்? யா m+n-1 is equal to 8. இதுல இந்த கேஸ்ல வந்து 7 வந்திருக்கனால we have included epsilon. If not, directly we need to proceed with the second step. Directly we can go for second step, that is u1 v1. u1 v1, அதுக்கு அப்புறம் பெனால்டி கண்டுபிடிக்கணும். after that the same loop மாதிரி போட்டு பிளஸ் மைனஸ் எல்லாம். yes. ஓகே சார். so அது கன்ஃபியூஷன் இருக்காது. you can do it directly. okay sir? yeah sir, in the final step you need to multiply again and find the cost optimal solution. yeah yes at the end you should do that. so இது வந்து பண்ணணும், what is the optimal value. sir, suppose இப்போ வந்து like if you combine both and ask, அதாவது like find the initial basic and modi ன்னு கேட்டிங்கனா அப்போ firstly வந்து I need to அப்படியே வந்து ஒரே டேபிள்ல நான் ஆன்சர் கண்டுபிடிச்சு முடிச்சிடலாமா சார், இல்ல திருப்பி அதுக்கும் ஃபுல்லா போடணுமா சார்? புரியல நீங்க கேக்குறது. இல்ல சார், இப்போ லைக் Vogel approximation methodல I am identifying the basic feasible solution. Should I put the entire steps or one table I can finish the answer and then continue with Modi method? You can do that also. The thing is, I suggest you to do 2 iterations in one table. If you feel table நிறைய பெருசா இருந்ததுன்னா, right? So you complete it in 2 iterations. For example இப்போ இந்த பழைய மெத்தடே வரேன். ஸோ பட் வந்து நீங்க Vogels எடுத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். நான் தெளிவா சொல்லிடுறேன். Vogels எடுத்துட்டீங்கன்னா யூ ஹாவ் டு டூ இட் செப்பரேட்லி. ரீசன் என்னன்னா வந்து நம்ம வந்து இந்த வாட்டிக்கன்சி இந்த இதை ஐடென்டிஃபை பண்றோம், சாரி இந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐ ஷோ இட் ஹியர். ஸோ
So you can able to see here, Vogel's approximation method, you are identifying this this difference இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், ஒரே டேபிள்ல போட முடியாது. ஓகே. ஏன்னா வந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம், லிட்டில் பிட் கன்ஃபியூஸ், டிஃபரன்ஸ் திருப்பி ஒரு டேபிள் போட்டு பண்ணோம். சம்டைம்ஸ் யூ மே மிஸ், அப்போ வந்து நீங்க வந்து தனி டேபிள் போட்டோம். பட் இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, லிஸ்ட் திஸ் காஸ்ட் ஆர் திஸ் நார்த் வெஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேபிள வச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து போட்டு அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். You can do that because it won't disturb the other things, right? But என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க 2-3 போடுங்க, அப்புறம் புது டேபிள் போட்டுருங்க. ஏன்னா வாட் will look like this, எல்லாமே அடிச்சு இருக்கும், ரைட்? ஸோ வேற யாராவது ப்ரொஃபஸர் பார்க்கும்போது இவர் அடிச்சிருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது. பென்சில் அடிச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது, அதுதான் நான் சொல்றேன். So what you do is, at the beginning you write it as iteration 1, you complete 2 or 3. So இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு மினிமம், அப்புறம் 6 இருக்கு. இந்த 3 லிஸ்ட் காஸ்ட் முடிச்சிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது iteration 1, இது iteration 2, இது iteration 3. இப்போ அடுத்து வந்ததுன்னா you can put iteration 4 and draw the table. Can you understand? Okay sir. So இது ஒன்னு ஒரு iteration. புரியுது சார். ஓகே. So இங்க 3 iteration முடிச்சதுனால இங்க you write it as iteration 4 and draw the table, do it accordingly. Okay. Right? So at least கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், they will give it accordingly. அதுதான் மெயின். Okay sir. Okay sir. Okay. So that's it. So the first concept முடிச்சிட்டோம், அந்த transportation overall. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா அந்த transportationல? Yeah. Okay. Right. So we'll proceed with next one. Innovate கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Right. The thing is it will. Okay. Sorry. I have around 180 slides. இப்போ உட்காந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டேன், அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. Yeah. Assignment problem, right? So we go for assignment problem. It is also related to transportation problem, right? And இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா it should be a square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இல்லைன்னா டம்மி ஆட் பண்ணி ஸ்கொயர் மேட்ரிக்ஸா மாத்திடணும், right? Similar to your transportation problem, right? So இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமோட மெயின் பர்பஸ் என்னன்னா, யாருக்கு எந்த ஜாப் கொடுக்கறது, அதுதான் மெயின் கான்செப்ட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் மிஷினிஸ்ட் வந்து ஒரு மிஷின் பண்றாரு. ஸோ நல்லா லேத் மிஷின்ல 4 பேர் ஆப்ரேட் பண்றாங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா எஃபிஷியன்டா இருந்தா இவருக்கு அந்த ஜாப் கொடுக்கணும். இதுதான் வந்து அசைன்மெண்ட், ரைட்? இது அசைன் பண்றது தான் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஹங்கேரியன் மெத்தட்னு ஒன்று இருக்கு, பிரான்ச் அண்ட் போர்ட் மெத்தட் இருக்கு. ஸோ we are not going to concentrate on this. We will concentrate on Hungarian method. Okay. Yes. Yeah. Can I proceed? Yeah. Can I proceed? Yes sir. Yeah. Yes sir. Yeah. Disconnect on a very sound get. Okay. Right. So now in the Hungarian method பார்த்தீங்கன்னா you have the 2 phase இருக்கு, ரைட்? ஸோ இது என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரோல வந்து மினிமம் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்றோம். அந்த மினிமம் வேல்யூவை மற்ற வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணி ஒரு 0வாவது கொண்டு வரும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ரோல பண்ண மாதிரி காலம்ல மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். that I am subtracting it and I am putting it for the other terms. அது வந்து ஸ்டெப் 2. இது ரெண்டும் பண்ணி முடிச்சீங்கன்னா phase 1 ஓவர், ரைட்? நெக்ஸ்ட் phase 2. phase 2ல வந்து பாத்தீங்கன்னா you are going to do row scanning and column scanning, ரைட்டா? First you proceed with row scanning,
நெக்ஸ்ட் யூ ப்ரொசீட் வித் காலம் ஸ்கேனிங். ரோ ஸ்கேனிங்ல ஒரு ரோ பார்க்கும்போது ஒரே ஒரு ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஜீரோ வந்ததுன்னா அதை வந்து ஒரு ஸ்கொயரா மார்க் பண்ணிட்டு வெர்டிகலா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அந்த காலத்தை ரோ ஸ்கேன் பண்ணும்போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் காலம் ஸ்கேனிங். காலம்ல ஒரே ஒரு ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். ஜீரோவா இருந்ததுன்னா அதை மார்க் பண்ணிட்டு ரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ரைட், யூ ஹேவ் டு ப்ரொசீட் லைக் திஸ் எல்லாமே முடிக்கிற வரைக்கும். அட் தி எண்ட் number of squares should be equal to number of rows. ரைட்டா? ஸோ எத்தனை ஸ்கொயர் நீங்க போட்டீங்களோ அதுவும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்ததுன்னா அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். ஈக்குவலா இல்லைன்னா திருப்பி மினிமம் வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணி இதே ப்ராசஸ் திருப்பி ஃபாலோ பண்ணும். ஓகே, திஸ் வி கால்ட் அஸ் ஹங்கேரியன் மெத்தட். ஸோ மேபி இது சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும். ப்ராப்ளத்தில் யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகே, ரைட், லெட் மீ ப்ரொசீட். இதுதான் வந்து ஒரு let me consider this a problem. You have 5 workers, 1, 2, 3, 4 and 5. They have 5 jobs, A, B, C, D and E. இப்போ worker 1 job A பண்ணும்போது he takes 10 hours time. Similarly job B பண்ணும்போது he takes 12 hours. Job C வந்து 15 hours. Job D வந்து 12. அதே job E வந்து 8. இந்த மாதிரி வந்து you got a table, right? So now I have to identify ஒர்க்கருக்கு ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் எந்தெந்த ஜாப் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும். அதுதான் வந்து this particular method. Okay, can I proceed? Yes sir. Yeah, first phase 1 ரோல பார்க்கறேன். ரோல மினிமம் வேல்யூ 8. இந்த 8 வச்சு எல்லாத்தையும் செப்பரேட் பண்றேன். ரைட், similarly second ரோல மினிமம் வேல்யூ 7, third ரோல மினிமம் வேல்யூ 7, fourth ரோல மினிமம் வேல்யூ 10, fifth ரோல மினிமம் வேல்யூ 8. ஸோ ஒவ்வொரு ரோலையும் யூ சப்ராக்ட் இட் அக்கார்டிங்லி. ஸோ அப்போ இங்கே 10 minus 8 போட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன வரும்? யூ வில் கெட் 2. இங்கே வந்து 4 வந்துடும். ரைட், இங்கே ஸோ 4, 5, 6, 7, இங்கே 7 வந்துடும், இங்கே 4 வந்துடும். சிமிலர்லி இங்கே 7 இருக்கு, இது 0 ஆயிடும். 7 இருக்கு, இங்கே 0. ஸோ 16 minus 7, so 14 minus 7, you will write it like this. Okay, இது பண்ணனா you will get something like this. Any doubt on this? Yeah, No, sir. yeah, so I am just subtracting it. எதுல மினிமம் இருக்கோ அதை வச்சு நான் சப்ராக்ட் பண்ணி I change in my table here. நான் ரோட முடிச்சிட்டேன், இப்ப காலம்ல வரேன். ரைட், so காலம்ல மினிமம் 0 here, விட்டுருங்க. இந்த காலம்ல மினிமம் 0 here, விட்டுருங்க. இந்த காலம்ல மினிமம் 0 இருக்கு, விட்டுருங்க. இந்த காலம்ல இல்ல, இந்த காலம்ல மினிமம் is 2. I have to subtract 2 with other cells. So which means 4 minus 2, you will get 2 here, you will get 5 here, you will get 0, 1, 1. So again I am reducing it. I will get this as a table. Right, இதுதான் phase 1. Right, so ரோலையும் 0 இருக்கணும், காலம்லயும் 0 இருக்கும். எல்லா ரோலையும் 0 இருக்கணும், எல்லா காலம்லயும் 0 இருக்கும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அப்ப என்ன பண்றோம்? அதுக்கேற்ற மாதிரி மினிமம் வேல்யூ வச்சுட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிடுறோம். Right, you got this. Okay, any doubt in this? Okay, இல்ல சார். now I will proceed with row scanning first. First row, how many zeros you have? Only 1 0. ஒரு 0 வந்ததுன்னா அந்த row ஒரு you put it in square and strike out that column. Second row வர, second row also you have only 1 0. Put that in a bracket, square, strike out that column. Third row you have 2 zeros. You have 0 here and 0 here. So you should not do that, leave it. Fourth row, you have only 1 0. Put that in a square and strike out that column. Okay. Fifth row, you don't have 0, leave it. So for row scanning over. Okay. Next, column scanning. இப்போ காலம்ல ஸ்கேன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் யூ ஹேவ் திஸ் 1 0. இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாத, அதை விட்டுட்டேன். இந்த காலம்ல இங்க ஒரு 0 இருக்கு. யூ புட் தட்.
சார் 1 செகண்ட் சாரி சார் 1 செகண்ட் 5th ரோல வந்து ஒரு 0 இருக்கே சார். அதான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்ப்பா. அப்படிங்களா? ஓகே. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுனால அது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ரோக்கு. செகண்ட் ரோ ஐ புட் ஹியர், ஐ ஸ்ட்ரைக் அவுட் தட் காலம். இப்போ இந்த காலத்துல எதுவுமே இல்லை. இதுக்கு யூ ஷுட் நாட் கன்சிடர் தட். ஓகே. தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஃபோர்த் ரோல ஒரே ஒரு 0 இருக்கு, ஸ்ட்ரைக் அவுட் தட் காலம். நெக்ஸ்ட் காலம் ஸ்கேனிங். ஸோ இந்த காலம் இருக்கு, ஸ்ட்ரைக் அவுட் தட் ரோ, முடிஞ்சிச்சு. ரைட். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ எல்லா 0வும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. கேன் யூ ஏபிள் டு see that? எல்லா 0வும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ரைட். நவ் ஐ ஹவ் டு செக் வாட் இஸ் மை ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து அலாகேட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இங்க எத்தனை அலாகேஷன் இருக்கு? 1 2 3 4 5 5 அலாகேஷன்ஸ் இருக்கு. ஸ்கொயர் 5 இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4. ஸோ ஸ்கொயர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 5. ரைட். ஸ்கொயர் வந்து 4 தான் இருக்கு. ரைட். ஸோ நவ் யூ ஹேவ் டு ஃபாலோ ஒன் ஸ்டெப். ரைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது எது அடிக்கலையோ அதுல மினிமம் வேல்யூ எடுத்துக்கிறேன். சார் ஒன் டவுட் சார். எஸ். இப்போ இது காலம் 5 ரோ 5 இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்டா இருந்தா எதை சார் இருக்கு? டம்மி 0 0 0 போட்டுக்கணும். ஓ, ஃபர்ஸ்டே நம்ம டம்மி கிரியேட் பண்றோம். ஸோ ரெண்டு ஈக்குவலா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அத்தனை 0 கரெக்டா இருக்குன்னு பார்ப்போம். யா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டம்மி இங்க பார்த்தீங்கன்னா இங்க 0 0 0 ஆட் ஆயிடும். அப்ப நான் வந்து ரோ ஸ்கேனிங்கே பண்ண முடியாது. 2 0 வந்தா ரோ ஸ்கேனிங் பண்ண முடியாது. ஓகே. சோ யூ ஹேவ் டு ப்ரோசீட் அக்கார்டிங்லி. சேம் ப்ரொசீஜர் தான். அப்படியே ப்ரோசீட் பண்ணா யூ வில் கெட் இட். ஓகே. ஓகே. இட் டசன்ட் மேட்டர். நவ அடிக்காத டேர்ம்ல எது மினிமம் பார்க்கறோம்? 1. ரைட். This one I am going to subtract it. ரைட். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அடிக்கலையோ அங்கெல்லாம் சப்ராக்ட் பண்றேன். எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் இருக்கு, ஸோ காலம் ரோ இன்டர்செக்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 6ல இருக்கு. ஸோ ரோ காலம் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது, அங்க பிளஸ் பண்றேன். அதே மாதிரி இங்க இன்டர்செக்ஷன் இருக்கு, பிளஸ். இங்க ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு, பிளஸ் பண்றேன். ரைட். ஸோ திஸ் இஸ் தி சேஞ்ச் ஐ எம் கோயிங் டு கிவ் நவ். ரைட். ஐடென்டிஃபை தி மினிமம் வேல்யூ, subtract in all our terms which is not striked out. எங்கெங்கெல்லாம் வந்து intersection இருக்கோ அங்கெல்லாம் I am going to add that term. Okay. So when I do that, this becomes 7, this becomes 8, this becomes 0 0, and it will change accordingly. The table will change accordingly. Right. இப்போ iteration 2 புது டேபிள். ரைட். இப்போ பாருங்க இதை மாத்திட்டேன். 7 8 0 0. இங்க 7 இருக்கிறதுனால 6 ஆ மாறிடுச்சு. பாருங்க இங்க 6 minus 7 minus 1 7 minus 1 2 minus 1 and 5 minus 1 இதெல்லாம் இங்க மாறிடுச்சு. So you get new table now. Right. This is iteration 2. Right. இப்போ மாத்திட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவா 2 3 0 ஆட் ஆயிடுச்சு. Right. Again procedure is same. Row scanning. First row ஒரே ஒரு 0 தான் இருக்கு, strike out that column. Second row only 1 0, strike out that column. Third row 2 zeros, ingo or 0 ingo or 0 irukku, leave it. Fourth row 3 zeros, leave it. Fifth row only 1 0, so you can consider this and you can strike out this column. Right. Now go for column scanning. Right. Column scanning la first column only 1 0, put that, strike out that. Second column only 1 0, put that, strike out that. Okay. So now check it out. 1 2 3 4 5, inge 1 2 3 4 5. So ellame mudichichu. So this is my answer. So what is the answer? Worker 2 should be allotted to job A. Worker 1 should be allotted to job E. Worker 3 is allotted to job C. Worker 4 is allotted to job B.
and worker 5 is allotted to job D, right? So எந்தெந்த worker எந்தெந்த ஜாபுக்கு allocationன்றது முடிச்சிட்டோம். That is it. Any doubt in this? So this is assignment problem. Sir, இதுல லாஸ்ட் டைம் ஒன் கேட்ல கேட்டிருந்தீங்களா ஸோ ஒன் சரவணா ஸ்டோர்ஸ் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ல வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கொடுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணலாமா சார்? சப்ளை அண்ட் டிமாண்ட் இங்க தேவையே இல்லைல்ல? இங்க தேவையில்லை. ஆனா கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்களா சார் கொடுத்து அசைன்? இல்ல அந்த வேற கேட்ல தான் கேட்போம். டோன்ட் வரி. ஓகே சார், அதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். அந்த கேட் ப்ராப்ளம் அசைன்மெண்ட் தானே சார் அது? அந்த சரவணா ஸ்டோர்ஸ் ப்ராப்ளம் இதோ எனக்கு ஞாபகம் இல்ல, நான் பார்த்து சொல்றேன் பாது. ஓகே சார். ஓகே ரைட். So can we proceed? Yes sir. Yes sir. Okay, so assignment problem அவ்வளவுதான்ப்பா. So let me consider here. இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை இருக்கு? 6 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை லைட்டா ட்விஸ்ட் பண்றேன். என்னன்னா 2 ஒர்க்கரை நான் ஃபயர் பண்ணணும், ரைட்? I have to fire 2 workers, ரைட்? ஏன்னா வந்து லோடு அதிகமா இருக்கு, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒர்க்கரை நீங்க ஃபயர் பண்ணணும் அப்படி கூட கேட்கலாம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஒர்க்கர் இருக்காங்க, ஆனால் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கு, ரைட்? ஸோ வாட் ஐ டு இஸ் ஐ ஹேவ் டு கிரியேட் 2 tables here, dummy job, right? Dummy job E, dummy job F. Put everything as 0. Right? Put everything as 0. Now I'll proceed with usual procedure. Roll வந்து 0 இருக்கு, அதனால அந்த மினிமம் வேல்யூ 0 மைனஸ் அதெல்லாம் வந்துடும். ஸோ அதே மாதிரி எல்லா ரோல்லையும் 0 இருக்கு. காலம்ல வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 25 வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு சப்ராக்ட் இட், ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட், ரைட்? ஸோ ப்ரொசீஜர் வந்து சேம், ஐ ஃபாலோ தி சேம் ப்ரொசீஜர், ரைட்? ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண அதே ப்ரொசீஜர் தான் திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யூ வில் கெட் இட், ரைட்? ஸோ இதை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு 2 ஒர்க்கர் வந்து இந்த ஜாப் இஎஃப்ல வந்து அலாட் ஆயிருப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த 2 ஒர்க்கர் தான் தேவையில்லாத ஒர்க்கர். கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். புரியுது சார். யா, ஓகே. ஸோ அது வந்து கொஸ்டின் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணலாம். எப்படி ஜாப் யாருக்கு அலாகேட் பண்ணுறது ஒரு கொஸ்டின் இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஸோ யாராவது ஒரு ஒர்க்கரை ஃபயர் பண்ணணும்னா அந்த மாதிரியும் கேட்கலாம், ரைட்? ஸோ ரெண்டுமே சேம் தான் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இது திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். என்ன இப்போ யார் வந்து இந்த டம்மியில் அசைன் ஆகுறாங்களோ தே அவுட் டு பி ஃபயர்டு. ஸோ மீதி வந்து அதர்ஸ் தே காட் தேர் ஜாப் அக்கார்டிங்லி, ரைட்? தட் இஸ் இட். ஓகே. So this completes our assignment problem, right? So we'll proceed with next one, so shortest to root model. So do you want a break or I can continue? Sir, break sir. Okay, what's the time now? So 11:35, right? So எப்ப ஆரம்பிக்கலாம்? So can we start at 11:50? Yes sir. Okay sir. Okay. So okay, we will stop the meeting again. We will start at 11:50. Okay. So okay. 11:50. Okay. Thank you. Thank you Sir.